பாஸ்கு காலத்தின் 15ஆம் நாள் வாக்கு. முதல் வாசகத்தில் ஸ்தேவான் என்று சொல்லி அழைக்கப்படுகிற செயின்ட் ஸ்டீஃபன், இவர் மிகவும் தீவிரமாக இயேசுவை பற்றி போதிக்கிறார். ஆனால் இயேசுவின் சீடர் என்பதை அறிந்த யூத எதிர் அணியினர் அவர் இறை எதிர்ப்பு மொழிகளை பேசுகிறார் என்று சொல்லி அவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். இதன் மூலமாக அவர் தேவதூஷணம் என்று சொல்லுகிற இறை நிந்தனையை மேற்கொண்டார் என்று சொல்லுகிற குற்றப்படி அவர் மீது சுமத்தப்படுகிறது. ஆனால் கடவுளோ அவர்களுக்கு முன் அவர் மக்கள் உற்று பார்த்தபோது ஒரு தேவதூதரை பார்ப்பது போல ஒரு தேவகடாட்சம், தெய்வீக கலை இருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். அதன் மூலமாக எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நாம் ஆண்டவரை பிரதிபலிக்கிற போது அவர் நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறார் என்பது வெளிப்படுவதை நாம் உணர இந்த செய்தி இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. மேலும் நற்செய்தியின் மூலமாக அப்பம் பழுகிய நிகழ்விலே கலந்து கொண்டவர்கள் இயேசு எங்கு போகிறார் என்று சொல்லி அவர்கள் சுற்றி வருகிற போது இயேசு ஆண்டவரிடத்தில் மக்கள் கேட்கிறார்கள், எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்புடையதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொல்லுகிறார், கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று. இயேசுவை நம்பாதவர்கள் பலர் இருக்கிறார்கள், இயேசுவை அறியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை நம்புகிற நாம் இதோடு நின்றுவிட்டால் இது சரியா என்று சொல்லி யோசித்து பார்த்து எவ்வாறு ஸ்தேவான் செயின்ட் ஸ்டீஃபன் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தாரோ அதுபோல இந்த மண்ணிலே வாழுகிற நாம் இயேசுவை நம்புவதோடு மட்டும் நின்று விடாமல் அவருக்கு நம்முடைய நற்செய்தி விழுமியங்களாலும் வாழ்ந்து காட்டுவதனாலும் சான்று பகர்ந்து அவரை வெளிப்படுத்துகிற கருவிகளாக மாறுவோம். அல்லேலூயா.